கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இறை வார்த்தையாக ரோமர் 10:5-8 நியாயப்பிரமாணத்தினாலாகும் நீதி விசுவாசத்தினாலாகும் நீதி என்கிற தலைப்பிலே சில காரியங்களை சிந்திக்கலாம். நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற மனுஷன் அவைகளால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. நியாயப்பிரமாணத்தினால் கிடைக்கும் நீதியை விட விசுவாசத்தினால் கிடைக்கும் நீதி எளிதானது மற்றும் நெருக்கமானது. எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின்படி நடந்து அவர்கள் பிழைத்து கொள்வார்கள் அல்லது நீதியை பெற்றுக்கொள்வார்கள் என்பது அரிதான காரியம். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் வைக்கிற விசுவாசம், அவரை இருதயத்திலே நம்பி வாயினாலே அறிக்கை செய்வதின் மூலமாக கிடைக்கப்பெறுகிறது இரட்சிப்பு என்கிறதை பவுலடியார் இங்கே எழுதுகிறார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணுவதோ, பாதாளத்துக்கு இறங்கி அவரை மேலே ஏறி வர பண்ணுகிறதோ, இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறதோ அவசியமில்லாத ஒன்று, முடியாத ஒன்று. அதுவல்ல விசுவாசம் என்பது. தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் என்பது வார்த்தையிலே வைக்கின்ற விசுவாசம். அதுதான் இரட்சிப்பை கொண்டு வரும் என்கிறதை இந்த வசனங்களிலே பவுல் விளக்குகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.